ஆக்சுவலி குட்டீஸ் இன்னைக்கு இந்த மினி ஜெம் ஆடியோ ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஹீரோ தான் வந்து இங்க பாரு உங்க பாட்டியை வந்துட்டு நான் வந்துட்டு காப்பாத்திட்டேன். ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த மாதிரி உன்னோட கசன் சிஸ்டரால எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் வராதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் வராதா ஆனால் வந்ததுக்கு பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் உங்க பாட்டியை நம்ம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துக்கலான்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பாட்டியை சேர்த்து விட்டுட ஹீரோயினுடைய பாட்டி நம்ம ஹீரோவை ஹீரோயினுடைய லவ்வர்னு நினைச்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் எப்படியோ பாட்டியை சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோவை கொண்டு வந்து வெளியே விடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அவளால, ஸோ அதனால எனக்கு நீ காசு கொஞ்சம் அதிகமாக தரணும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு காசு நீ ஏமா அலையிற, சரி ஓகே இப்போ என்ன உனக்கு காசு தானே வேணும், சரி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல வீட்டுக்கு வந்து அந்த கசன் சிஸ்டர் வேற நம்ம ஹீரோயினுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பண்ண தப்பா மறைக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசி முழிவு பார்க்குறா. ஆனால் ஹீரோயினா அவளை ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு சோஃபால உட்கார பின்னாடி வந்து நம்ம ஹீரோவும் அவளையும் இக்னோர் பண்ணிட்டு அந்த கசனை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு உட்கார. இதனால அந்த கசன் பொண்ணுக்கு சம கோவம் வந்துடுது. அவ ஒரு மாதிரி பல்ல கடிச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியே போவ ஹீரோயின் பத்தியா நான் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கேன், எப்பயாவது காசு கொஞ்சம் அதிகமா தரலாம் இல்லைன்னு சொல்ல ஹீரோ உடனே காசு தானே நீ பண்ண ஆக்டிங்க்கு நான் கண்டிப்பா அதிகமா தரேன், இன்னும் நீ என் கூட நல்லா கோஆபரேஷன் பண்ணனா கண்டிப்பா நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் காசெல்லாம் அதிகமா பேமெண்ட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட வர ரெண்டு பேரோட எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே தெரியுது ரெண்டு பேருமே லைக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த கசன்காரி வெளியே வர பார்த்தா ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு என்னமா பிளான் ஓகே தானேன்னு கேட்க ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுறான்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கக்குள்ள இவன் இன்னொரு ஒரு பிளானை சொல்றான். அந்த பிளானை கேட்ட உடனே இந்த பிளானாவது சொதப்பாம இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கசன்காரி கேட்கறா. இப்ப ஏதோ புதுசா ஒரு பிளானை போட்டாப்புல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ பத்தியே நினைச்சுக்கிட்டே டே ட்ரீம்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணதே நினைச்சு பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல லவ் வந்துச்சு இல்லையா, ரெண்டு பேருமே எப்போ வந்துட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ண போறாங்களோ தெரியல. ஹீரோயினுக்கு இப்போ உங்க எக்ஸ் லவரை வந்துட்டு மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி வந்துட்டு உங்க பாட்டியோட வீட்டை ஜப்தி பண்ண போறாங்க இல்லையா, அதுக்கான காசு ஏதோ என்னால முடிஞ்சது நான் கொடுக்குறேன் வந்து இந்த அட்ரஸ்ல வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூமுடைய அட்ரஸ் கொடுக்க ஹீரோயினுமே அங்க போறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. இவனுடைய பிளான் என்னன்னா ஹீரோயினுடைய குடிக்கிற தண்ணியில ஏதோ மயக்க மருந்து மாதிரி என்னமோ சம்திங் கலந்து வச்சுட்டாம்பல இருக்கேன். ஹீரோயின் அங்க வந்தோடனே ஹீரோயின் காசை கொடுறான்னு கேட்க இவன் காசை கொடுக்காம வளவலான்னு பேசிட்டு இருக்கான். ஏண்டா காசை கொடுக்க வந்துட்டு எதுக்கடா வளவலான்னு பேசிட்டு இருக்க, காசை கொடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க உட்காருமா ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸா பிஹேவ் பண்ண ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று தப்பா தெரியுது. அந்த தண்ணியை குடிக்காமலே இருக்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இவனை பிடிச்சி தள்ளி விட, ஆனா இவனா நம்ம ஹீரோயினுடைய காலில் வந்து கதற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இவனை போட்டு பொலன்னு சொல்லிட்டு பொலந்துட்டு இருக்காப்ல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆக்சுவலி இந்த ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள போறதா நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். எதுக்காக ஹீரோயின் போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பா. இப்ப இவனை போட்டு அடிச்சதுல இவன் வெளியே போயிட்டான். ஆனா இவன் அந்த மருந்து கலந்த தண்ணி இருக்கு தெரியுமா, அதை நம்ம ஹீரோ எடுத்து குடிச்சிடுறாப்ல. அப்ப ஹீரோக்கு அந்த தண்ணியை குடிச்சோன்னே ஒரு மாதிரியாவது கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி உடம்புலாம் செம்ம ஹாட் ஆகுது. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு டப்ல போயிட்டு உட்காந்துக்கிறாப்ல. ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஹீரோயின் வர ஹீரோடைய நிலைமை புரியாம நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வர ஹீரோ வர அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மாதிரியா இருக்கானா. அவ்வளவுதான் ஹீரோயின் பக்கத்துல வந்தோடனே ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்துட்டு டப்புக்குள்ள இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயின் இங்க பாரு கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, நகருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நகர. ஆக்சுவலி இதுதான் எங்களுடைய மெயின் பிளான் போல இருக்கு. இந்த கசின்தோ பிளஸ் வந்துட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ என்னன்னா இந்த மாதிரி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நான் ஹீரோயின் கூட ஒன்னா இருப்பேன், நீ தாத்தாவை கூட்டிட்டு வந்து காட்டு, ஹீரோயினுடைய இமேஜ் கெட்டு போயிடும்னு சொல்லியிருப்பான். ஆனா உள்ள இருக்கிறது இப்ப நம்ம ஹீரோ இல்லையா, வாங்க தாத்தா வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கசன்காரி தாத்தாவை கூட்டிட்டு போற. வந்து கதவு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இதை பார்த்துட்டு தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு எப்படியும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு கசனையே மறுபடியும் திட்டி விட்டுட்டு வெளியே போயிடுற. இவளுடைய மூஞ்சே ஒரு மாதிரி சின்னதாயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நீ இதுக்கப்புறம் தனியா இருந்தாதுன்னா அந்த உன்னோட எக்ஸ் லவரால பிரச்சனை வருது, பேசாம வந்துட்டு நீ கம்பெனில என்னோட செக்ரட்டரியா வந்துறேன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. ஏண்டா டேய் நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, அதாவது இந்த கசன்காரி தாத்தாவுடைய வந்துட்டு மேனேஜர் கம்பெனில மேனேஜரா இருக்கா, அவளுக்கு ஈக்குவலான பொசிஷன் தானே நீ எனக்கு கொடுக்கணும், நான் உனக்கு செக்ரட்டரியா இருக்கணுமா, நானும் வந்துட்டு இதுக்கப்புறம் மேனேஜரா இருப்பேன், ஓகேன்னா சொல்லு நான் வரேன்னு சொல்ல ஹீரோவுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் அதாவது அவங்க எக்ஸ் லவர்னால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் மேனேஜர் தாத்தா தான் சொன்னாருன்னு அந்த கசன்காரி கிட்ட சொல்ல அவளுக்கு சம கோவம் வந்துடுது. இப்ப ஹீரோ கொண்டு வந்து அந்த கசன்காரியோடைய டெஸ்க்ல நம்ம ஹீரோயினை உட்கார வைக்க இது தூரத்துல இருந்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க வர ஹீரோயின் குடு நான் பாக்குறேன்னு சொல்ல வெட்டியா வீட்டுல உட்காந்துட்டு இருப்ப, இங்கேயும் வந்து வெட்டியா தானே உட்காந்துட்டு இருக்க போற, உனக்கு என்ன வந்துட்டு ப்ராஜெக்ட் பத்தி எல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் படுத்திட்டு வெளியே போவ. ஹீரோயின் டக்குன்னு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உனக்கு வந்துட்டு பிசினஸ் விஷயத்தை பத்தி எல்லாம் ஏதாவது தெரியுமாமான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் நான் கத்துப்பேன், நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ல, இதுக்கு
இதுக்கப்புறமா வந்துட்டு பாரு என்னுடைய வந்துட்டு வேலையை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ வேற ஐயோ இவ வேற ஒரு நடிகையே, அதுவும் இல்லாம வந்துட்டு ஒரு அன்னோன் பர்சன் நடிகையே, இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஐயோ வீரப்பா ப்ராஜெக்டை வாங்கிட்டு இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல புது கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். இவருடைய பேர் வந்துட்டு சின்னு. ஸோ சின்ன என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கேஃபிடேரியாவில் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சின்ன வந்துட்டு இந்த கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரு. ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு, நைட்டு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஹீரோ வேற என்னடா இவ வரமாட்டா உட்காந்து ப்ராஜெக்டே பார்த்துட்டு இருக்கா, இவளுக்கு பசிக்கலையா, இவ வீட்டுக்கு போவாம நம்ம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே போயிட்டாங்க. ஹீரோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஏமா உனக்கு பசிக்கலையா வீட்டுக்கு போக வேணாமான்னு சொல்ல ஹீரோ தன் மேல இம்புட்டு அக்கறையா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல இன்னும் கொஞ்சம் லவ் பீறிக்கிட்டு வந்துடுது. ஸோ இப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு கிராமத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. எதுக்காகனா இங்க ஒருத்தவங்களுடைய வீட்டை வந்துட்டு இடிச்சிட்டு ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று கட்ட போறாங்க போல இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோடைய அந்த ப்ராஜெக்ட் கம்பெனியோடைய ப்ராஜெக்ட். ஹீரோயின் நைட் எல்லாம் அந்த ப்ராஜெக்டை பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்க பாட்டி தன்னோட வீட்டை இடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி கூட ஆன்லைன்லேயே ஃப்ரெண்ட் ஆகி அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாட்டியோடைய வீட்டுக்கு வர அப்பதான் தெரிய வருது அந்த பாட்டி ஏன் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாட்டியோடைய மொத்த குடும்பமே இந்த வீட்டுல தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல மொத்த குடும்பமே இறந்து போயிருக்காங்க. குடும்பம் எல்லாம் சேர்ந்து இருந்த இந்த வீட்டை இடிக்க விடாததுக்கு இந்த பாட்டி இதுதான் காரணம் போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோவை டைரக்டாவே கூட்டிட்டு வந்து ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை மதிக்கணும்பா, பாவம் அந்த பாட்டி இந்த ப்ராஜெக்டை வித்துட்டு நம்ம வேற ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாமே ஹீரோவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ண நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோ நைட்டு வந்துட்டு இங்கே தங்கலான்னு சொன்னதுனால ஹீரோவும் தங்குறாங்க. பட் ஹீரோயின் என்னமோ அந்த பாட்டி ரூம்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தூக்க கலக்கத்துல ஹீரோடைய ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ போனை பேசிட்டு உள்ள வந்து பார்க்க ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. எழுப்பலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு சரி ஒரு ஓரமா நம்மளும் படுத்து போமே ஹீரோ படுத்துக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை பிடிக்குதுன்றதுனால பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயினையும் ஊத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினும் வந்துட்டு கனவுல தான் பக்கத்துல நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்கான்னு நினைச்சு எந்திரிச்சு டபாக்குன்னு நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துட்டு அவ்வளவுதான் ஹீரோக்கு அங்க ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் தான் பிடிக்கும், இதுல கிஸ் வேற கொடுத்துட்டு அவ்வளவுதான் ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா படுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஹீரோயின் லபோதிபோன்னு கட்டுறாங்க. ஏன்டா என்னோட ரூமுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நான் ஒன்னும் ஒரு ரூமுக்கு வரலமா, நீ தான் என் ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்க நல்லா பாருன்னு சொல்ல ஹீரோயின் அதுக்காக நான் படுத்தா என் பக்கத்துல வந்து படுத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருச்சாங்க. இப்ப அந்த பாட்டிக்கூடயே நம்ம ஹீரோயின் பாட்டியோடைய வீட்டுல இருக்க குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுமே நீ சொன்னது கரெக்ட் தான், ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம கம்பெனியில ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் இந்த ப்ராஜெக்டை விடலாமா வேணாமான்னு நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். நீ வேணா புதுசா ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணு, அதை வேணா நான் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை நம்ம வேணா ட்ராப் பண்ணிடலான்னு சொல்ல ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸுமே சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு புது ப்ராஜெக்டே ரெடி பண்ணி வந்து நிறைய வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே காமிக்க ஒரு சில பேர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுல அந்த சின்ன இன்வெஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துட்டு நம்ம கைவிட்டுட்டோம்னா நம்ம கம்பெனிக்கு ஏகப்பட்ட கோடி வந்துட்டு நஷ்டமாவும் உன்னோட புது ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுமாமான்னு கேட்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கசன்காரையும் வேற நம்ம ஹீரோயினை மட்டம் தட்ட ஹீரோ வந்து சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் ஹீரோயின் உருவாக்கி இருக்க இந்த புது ப்ராஜெக்ட் வந்துட்டு நஷ்டத்துல போயிடுச்சுன்னா அது எல்லா நஷ்டத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன், அதனால இந்த ப்ராஜெக்டே நம்ம பண்ணலாம்னு சொல்ல உடனே வந்துட்டு சின்ன ஓகே சொல்லிடுறாரு. ஆனா இந்த கசன்காரிக்கு செம கோவம் வருது. ஹீரோயின் நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்காக வர ஹீரோ அங்க பிஸியா போன் பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் வெளியே கூப்பிடுறது ஹீரோடைய காதலே விழல. ஆனா ஹீரோ தன்னை இக்னோர் பண்றான்னு நினைச்சு வெளியே வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நம்மளே வெளியே போலாமான்னு சொல்லிட்டு அவனே மெசேஜ் பண்ண ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுது. இப்ப ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி மேக்கப்லாம் பண்ண ஹீரோ தன்னை பார்க்க வரதுக்கு மேக்கப்லாம் பண்றா பாருன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு சிரிக்கிறான். இப்ப ஹீரோ எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணியிருக்கானா ஒரு மாதிரி மிடில் கிளாஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு லோ ரேஞ்சில் ஒரு ஹோட்டல் தான். ஹீரோயின் பாக்குறாங்க நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருந்தா நம்ம கிட்ட காசு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு இவன் கூட்டிட்டு வருவான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது. ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் கேட்ட சரி ஓகே இங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்காது, இங்க சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுல போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே இதுக்கப்புறமா நம்ம மனசுல இருக்க காதல நம்ம மறைச்சு வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தயங்கி பேசுறாங்க. ஆனா அவங்க மனசுல இருக்க காதல வெளியவே வர மாட்டேன்னு ஹீரோயின் தயங்கறத பார்த்து நம்ம ஹீரோவே புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஹீரோயின் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறா போல இருக்கு, சரி ஓகே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முந்திக்கணும்னு சொல்லிட்டு படாக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு புரியுது நீ எனக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை லபக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணலான்னு வர ஹீரோயின் பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா நான் என்ன உனக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லி தான் வந்துட்டு ப்ராஜெக்டை நீ ஓகே பண்ணி கொடுத்தன்றதுனால தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு உனக்கு ட்ரீட் வச்சா நான் என்ன உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, நீ மட்டும் வந்து கிஸ் கொடுக்க
கொடுக்க வர, உனக்கு எவ்வளவு தைரியம், உனக்கு எனக்கு கான்ட்ராக்ட் இருக்கா இல்லையா நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாய் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா நர்வஸா இருக்கு. ஏன்னா டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த மாதிரி கிஸ் பண்ண வந்த உடனே ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி சொல்லிட ஹீரோவுமே கஷ்டப்படுறான். ஐயோ நம்ம தான் ஒரு வேலை முந்திக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் ஆஃபீஸ்க்குமே வரல. ஹீரோ மெசேஜ் பண்ணா ஹீரோயின் ரிப்ளையுமே பண்ணவே இல்லை. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மியூசிக் கேட்கனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால வந்துட்டு ஒரு மியூசிக் கடைக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய சிடிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல அந்த ஷேர் ஹோல்டர் சின்ன இருக்காப்ல, இவருக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து மியூசிக் கேட்டுட்டு இருக்காப்ல. இந்த சின்ன என்னமோ நம்ம ஹீரோயின் கிட்ட நார்மலா தான் பேசுறாங்க, ஹீரோயினும் நார்மலா தான் பேசுறாங்க. ஆனா அது வெளி பார்வையில இருந்து பாக்குறப்ப ரெண்டு பேருமே ஏதோ பக்கத்துல உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு இந்த பக்கமா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் வர இதை போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. சின்ன வாங்கி கொடுத்த சிடியில ஹீரோ கடுப்பாய் அந்த சிடியை ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட ஹீரோயின் வந்து அந்த சிடியை போட்டுக்கிறாங்க பாருங்க. ஹீரோ உடனே வந்துட்டு உனக்கு மியூசிக்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா, ஏன்னா இந்த மாதிரி கேவலமான மியூசிக்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கடுப்பேத்தி விட்டுட்டு சிடியை எடுக்கிறாங்க பாருங்க. ஹீரோயினுடைய கையிலே கீறிடுது. பத்தாதுக்கு நம்ம ஹீரோயின் வேற ஹீரோ க்ளோஸ்ல வர ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு ரூம்குள்ள போயிட்டாங்க. ஹீரோவுமே ஐயோ அவ கையில வர கீறிச்சே பேண்டேஜ் எடுத்துட்டு போலான்னு போக்குள்ள வர அதுக்குள்ளே வெயிட் காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. ஹீரோ போயிடுறான். ஹீரோயின் என்னது ஹீரோ நம்ம பின்னாடி வரலையேன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே வர இறங்கி வந்து பார்த்தா அந்த கசின்காரி இந்த மாதிரி அவ வந்துட்டு உண்மையான வந்துட்டு தாத்தாவுடைய பேத்தியே கிடையாது. அதுக்கான வந்துட்டு ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. ஏன்னா அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேத்தி தான் ஹீரோயின். நீயே வேணா இந்த ப்ரூஃபை பாருன்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கசின்காரி ஹீரோ கிட்ட காமிக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இந்த விஷயம் தெரியுமாச்சே. சோ ஹீரோ அவகிட்ட ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு மேல வர ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த கசின்காரியை தான் ஹீரோக்கு பிடிச்சிருக்க போல இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல ஹீரோ உடனே இங்க பாருமா உன்னை கேட்காம உன்னை கிஸ் பண்ணது தப்பு தான், நீ கேட்டுட்டு இருந்த பாட்டை வந்துட்டு நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சிடி எடுத்தது தப்பு தான், அதுக்காக நீ வீட்டு விட்டுலாம் போகணும்லாம் அவசியம் இல்லை, உண்மையாவே உன்னுடைய பாட்டுடைய அந்த இது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இருந்தது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், தயவு செஞ்சு போவாதான்னு சொல்ல ஹீரோயினுமே ஹீரோ மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் தாத்தாவுடைய பர்த்டேன்றனால தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப் ரெடி பண்ணி கொடுக்க தாத்தா அதை சாப்பிட்டுட்டு கண்ணை கலங்கிட்டாரு. என்னுடைய சின்ன வயசுல எங்க அம்மா ரெடி பண்ணி கொடுத்தா அதே சூப் மாதிரி இது மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கண்ணு கலங்க. ஹீரோயின் தாத்தா இருங்க உங்களுக்கு நான் ஃப்ரூட்ஸ் வெட்டி தரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கத்தி எடுக்கிறாங்க பாருங்க. இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த கசின் கறி கத்தியை பிடுங்க. ஹீரோயினுடைய கையிலே கீறிடுது. ஸோ பிளட் வந்தோடனே ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா ஹீரோயினை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது கூட்டிட்டு போவ. உடனே ஐயோ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவ ஹீரோயினுடைய பிளட் வேணும் தான் எடுத்திருக்காப்பல இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. இது தெரியாம நம்ம ஹீரோயின் வேற போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக உட்காந்துக்க. ஹீரோயின் சொல்றாங்க தாத்தா என் மேல எவ்வளவு பாசமா இருந்திருந்தானா இவ்வளவு வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாரு, இந்த மாதிரி அவர் கண் கலங்கி நான் பார்த்ததே கிடையாது இங்க வந்ததுல இருந்து, இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷரை ஏமாத்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல எனக்குமே தான் கஷ்டமா இருக்குது, ஆனா என்ன பண்றது அவருடைய சொத்தெல்லாம் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீ எதுக்காக வந்துட்டு தாத்தாவுடைய சொத்துக்கு ஆசைப்படுற அப்படின்னு ஹீரோட்ட கேட்க ஹீரோ அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம உட்காந்துட்டு இருக்கான். உண்மையாவே உனக்கு தாத்தா மேல பாசம் கிடையாதான்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் நீ போக போக தெரிஞ்சுப்ப, அதுக்கு ஒரு நாள் வரும், நான் உனக்கு அதுக்கான எல்லா ரீசனையும் சொல்றேன்னு சொல்ல அடுத்த நாள் பார்த்தா ப்ராஜெக்ட் விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல எல்லாரும் கும்ப கூடுனா இந்த கசன்காரி என்ன பண்றா ஹீரோயினுடைய பிளட் எடுத்து நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டேன், டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கான ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, இப்போ நான் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை படிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இவளுமே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை படிக்க பார்த்தா 99.9% அளவுக்கு தாத்தாவுடைய பேத்தின் தான் வந்திருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வந்துட்டு இதுன்னு வந்திருக்கு பாசிட்டிவ்னு. இதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகுது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப தாத்தா வேற இந்த மாதிரி அவனோட பேத்தி தான் தெரிஞ்சிச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே எல்லா ஷேர் ஹோல்டர் கிட்டையும் சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ தான் அதை பண்ணியான்னு கேட்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ தான் அதை பண்ணியான்னு கேட்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை ஹீரோயின் உண்மையான பேத்தியா இருப்பாங்களோ தெரியல, அதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். இப்ப நம்ம ஹீரோ வேற இது எப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கா. இந்த நேரத்துல பார்த்தா அந்த இவர் இருக்கா இல்லையா ஷேர் ஹோல்டர் சின்ன அவர் வேற வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட சின்ன வயசுல வந்துட்டு தாத்தா உனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காரு, ஆனா நீ அவருக்கே துரோகம் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன என்ன பண்றாரு நம்ம ஹீரோ வந்துட்டு காசுக்காக தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ண போற விஷயத்த சொல்ல ஹீரோக்கு நம்ம பிளான் எப்படி இவனுக்கு தெரியும், நம்ம காசுக்கு தான் ஹீரோயினை கல்யாணம் பண்றது இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கடுப்பாவ. ஹீரோயின் வேற நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இன்டைரக்டா நம்ம ஹீரோவை டேட்டுக்கு
கூப்பிடுறாங்க. ஹீரோவுமே அதுக்கேற்ற மாதிரி வந்துட ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு அவங்க மனசுல இருக்க காதல சொல்லிடலாம் தான் ஹீரோவை இங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயினும் தயங்கி தயங்கி ஹீரோ கிட்ட பேச வர டக்குன்னு மறுபடியும் அந்த கசின் காரி கிட்ட இருந்து கால். ஹீரோயின் வந்துட்டு அதை அட்டன் பண்ணாதன்னு சொல்ல ஹீரோவும் அட்டன் பண்ண மாட்டான். ஆனா தொடர்ந்து போன் வந்துகிட்டே இருக்கான். ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் இரு நான் அட்டன் பண்ணிட்டு வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இங்கே வெயிட் பண்ணது நான் வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ போவ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் ஹீரோக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ இங்க வந்துட்டு போன் எடுத்துக்கிட்டு ஒரு பாருக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா இவன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு பில்ல கூட கொடுக்காம ஹீரோடைய நம்பரை கொடுத்து ஹீரோக்கு கால் பண்ணி இங்க வர வச்சிருப்பாப்புல இருக்கு. ஹீரோவுமே வந்து ஏன் இப்படி மானத்தை வாங்குறவா வீட்டுக்கு போலான்னு சொல்லி இவளை கூப்பிட இவளுமே வந்துட்டு இல்ல நான் ரொம்ப குடிச்சிருக்கேன் தாத்தா பார்த்தா திட்டுவாரு அதனால இங்கே ரூம் எடு நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம்னு சொல்ல ஹீரோ கடுப்பாய் இவளை கூட்டிட்டு போவ. ஆனா இப்ப அங்கதான் வந்துட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் லவருமே இருக்கான். அவன் இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு இந்த பிள்ளையை கூட்டிட்டு போறத பாக்குறான். இப்ப ஹீரோ என்ன பண்ணா அந்த பார்லயே ஒரு ரூம் எடுத்து இந்த பிள்ளை போய் படுக்க வைக்க இவளுமே போயிட்டு போதையில போயிட்டு படுத்துக்கிறா. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசு ஸ்வீட் ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்லையா அதனால நம்ம ஹீரோ பெட்ஷீட் எல்லாம் போத்தி வச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா இவன் என்ன பண்ணா ஹீரோவுடைய பேரை சொல்லிக்கிட்டே போதையில வெளியே வர அங்க பார்த்தா ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் நின்னுட்டு இருக்கான் பாருங்க. அது ஹீரோ நினைச்சிட்டு இவன் மாட்டுக்கு என்ன பண்ணா கட்டி பிடிக்கிறான் முத்தத்தை கொடுக்குறான். அவனும் வந்துட்டு எம்மா எம்மான்றான். பட் ஒரு கட்டத்துல அவனாலேயே முடியல. அழகான பொண்ணை பார்த்தா எப்படி முடியும். ஸோ அவனை என்ன பண்ணா அப்படியே ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு 2 பேருக்குமே அப்படியே ஒன் நைட் ஸ்டாண்டுமே நடந்துடுது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை உட்கார வச்சுமே ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க ஹீரோயினை காணும். ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆக்சுவலி அது ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் கிஃப்ட் தான். ஒரு பாட்டிலுக்குள்ள ஏதோ ஒரு படகு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஹீரோயின் கையாலே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. ஹீரோயின் கிட்ட போவ ஹீரோயின் வீட்டில் அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து சாரி கேட்க ஹீரோயின் உடனே இப்போ என்ன நான் இதை வாங்கிக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா என்ன காசுனால எல்லாமே சரியாயிடுமா ஒழுங்கா இங்கிருந்து போயிடு ரூமை விட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு அந்த பேக்கையும் பிடிச்சி தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கமே போதையில இருந்து எந்திரிச்ச அந்த கசின் காரி ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டி விட்டுட்டு வெளியே அனுப்பிச்சிட அவனா உன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தா ஒழுங்கா எனக்கு காசையாவது கொடுன்னு சொல்லி கத்திட்டு கிடக்குறான். அட கஞ்ச பயிலையே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த மாதிரி வந்துட்டு நாங்க கொடுத்தல் ரைம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால உங்க வீட்டை நாங்க ஜப்தி பண்ண போறோம் பேங்க்காரங்க கால் பண்ண ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. வெளியே வந்து பார்க்க அந்த ஹேண்ட்பேக் கிடக்குது. ஹீரோயின் அதை பாக்குறாங்க. ஏன்னா அந்த ஹேண்ட்பேக் எப்படியும் காஸ்ட்லியா தான் இருக்கும். அட்லீஸ்ட் அதை வித்தாவது கொஞ்சம் காசாவது நம்ம ஏற்பாடு பண்ணிப்போமே அந்த ஹேண்ட்பேக்கை வந்து எடுக்க ஹீரோ பாத்துறான். ஏமா நேற்று நைட்டு தான் அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டா இப்போ என்னன்னா ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் ஏன் உனக்கு அவ்வளோ இந்த ஹேண்ட்பேக் முக்கியமானு கேட்க ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போவ ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ எங்க போறேன்னு கேட்க ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்லாம் சேல் பண்ற இடத்துக்கு வந்தா அந்த ஆள் என்ன பண்ணா பில் இருந்தா கொடுங்கம்மா கண்டிப்பா உங்களுக்கு காசு தரேன் அதுவும் என்னால வெறும் 50,000 தான் கொடுக்க முடியும்னு சொல்ல ஆக்சுவலி இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டு இந்த ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை ஒரிஜினல் ப்ராடக்டா இருந்தாலும் அதெல்லாம் திருட்டு பொருள்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்குறவங்க போல இருக்கேன். ஆனா இவன் கஸ்டமர் கொடுக்குறப்ப பில்லு வேணும் இல்லையா. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப பில்லு இல்ல. உடனே வந்துட்டு ஹீரோயின் இல்ல சார் என் கூட ஒருத்தன் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்துட்டு அவன் வந்துட்டு எனக்கு இதை கொடுத்தது அவன் எனக்கு பில் எல்லாம் கொடுக்கல ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல ஆனா அந்த ஹேண்ட்பேக் காரன் ஒத்துக்க மாட்டேன்னா ஹீரோயின் வேற கடையில போய் பார்க்கலான்னு வெளியே வர பார்த்தா ஹீரோ இருப்பாரு. ஹீரோ இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி நானா உங்ககிட்ட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தேன் இந்த பேக்கை நான் எவ்வளவு அன்பா உனக்கு கொடுத்தா நீ இதை கொண்டு வந்து விற்க வந்திருக்கியா உண்மையாவே நீ நானும் ஒன் நைட் ஸ்டாண்ட் வேணா இருக்கலாமா உனக்கு ஏத்த காசு நான் வேணா கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கோவமா கேட்கறான். ஏன்னா நம்ம ஹீரோ காதலோட வாங்கி கொடுத்தது ஹீரோயின் இந்த மாதிரி இன்சல்ட் படுத்துறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா கேட்க நம்ம ஹீரோயினுக்கும் வீட்டை மீட்டுறதுக்கு ஏதாவது காசு வேணுமேன்றதுக்காக ஹீரோ கிட்ட ஆமா எனக்கு காசு வேணும் தான் நீ நானும் வேணா ஒன் நைட் ஸ்டாண்ட் வேணா இருக்கலாமா வரியா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. இப்ப ஹீரோ சே நீ காசுப்படுற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அங்கிருந்து போவேன். ஹீரோ கிட்ட மாதிரி இந்த மாதிரி பேசிட்டுமே ஹீரோயினுமே உட்காந்து அழுதுட்டு இருக்க. இதோட இந்த ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் பார்ட்ல நடக்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை see you.